அபி நிறமாசமா இருக்கா. இப்ப நான் அபி கூட இங்க இருக்கணும், முத்தழகு கூட ஊர்ல இருக்கணும். ஒரு ஆள் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? இது எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே கடவுளே. முத்தழகு பார்க்க நாளைக்கு மத்தியானம் தானே ஊருக்கு போகணும். அது வரைக்கும் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கலாம். மாப்பிள்ள 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 என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாப்பிள்ள. மறுபடியும் பிரச்சனை? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நீ பயந்த மாதிரியே அந்த ஸ்ரீஜாவும் சிந்துவும் முத்தழகுக்கு போன் பண்ணி நீங்க இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாளுங்க மாப்பிள்ள. அவ்வளவுதானே? அதை விடுங்க, நான் கூட ஏதோ வேற ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என்னால் ஸ்டேஷன்லேருந்து நாளைக்கு மத்தியானம் தான் ஊருக்கு வர முடியும்னு சொல்லிட்டேன். அதனால ஸ்ரீஜாவும் சிந்தாமணி என்ன சொன்னாலும் முத்தழகு நம்ப மாட்டா. முத்தழகு சொன்னா நம்ப மாட்டா, ஆனா பார்த்தா நம்புவாள்ல. பார்த்தாவா? என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, ஸ்ரீஜா முத்தழகு கிட்ட உனக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, அங்க உன் மாமன் இருக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்லியிருக்காளுங்க மாப்பிள்ள. முத்தழகும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியான்னு பார்க்க போறாளாம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, முத்தழகு போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும். அப்பதான் நீ மாட்ட மாட்ட. ஐயோ, இங்க இருந்து அந்த ஊருக்கு 600 கிலோமீட்டருக்கு மேல போகணுமே. முத்தழகு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும்? போச்சு போச்சு, அவ்வளவுதான். என்னால எல்லாம் சொதப்பிடுச்சு. முத்தழகு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்க போறா, நான் அங்க இல்லைங்கிற விஷயம் தெரிய போகுது. முத்தழகு நான் அபியால தான் அவளை ஏமாத்திட்டேன்னு கோவத்துல அவன் இங்க வர போறான். இதுல அபிக்கும் உண்மை தெரிய போகுது. அபி முத்தழகு 2 பேருக்கிட்டையும் சரியா நான் மாட்ட போறேன். அபிக்கு நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டின விஷயமும், முத்தழகுக்கு நான் பாண்டி இல்லைங்கிற விஷயமும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. மாப்பிள்ள, முத்தழகு வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க வீட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர எப்படி ஒரு 1.5 மணி நேரம். மாப்பிள்ள, நீ இங்க இருந்து பிளைட்ட பிடிச்சி மதுரைக்கு போ. அதுக்கு ஒரு 50 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் நீ ஏர்போர்ட்ல இருந்து எப்படியாவது அடிச்சு புடிச்சு முத்தழகுக்கு முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேனா நீ முத்தழகு கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிருவா மாப்பிள்ள. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? கண்டிப்பா போக முடியும் மாப்பிள்ள. மணி இப்போ 9 ஆக போகுது. 9:30 மணிக்கு மதுரைக்கு ஒரு பிளைட் இருக்கு. நீ அதை புடிச்சா போயிடலாம் மாப்பிள்ள. அப்போ நான் கிளம்புறேன். ஆனா அபி தங்கச்சியை பத்தி நீ கவலைப்படாத மாப்பிள்ள, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சூப்பர். மாப்பிள்ள, போகும்போது இதே ட்ரெஸ்ல நீ போயிடாத. நீ பாண்டி ட்ரெஸ்லயே போ. அந்த வேட்டி சட்டையை போட்டுட்டு போ. சரி போ. ஐயோ, மாப்பிள்ள ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி ஆகணுமே. இந்த நெட்வொர்க் வேற ஸ்லோவா இருக்கு. ஃப்ளைட் நம்பர் போட்டாச்சு. கிடைச்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு மொபைல் அனுப்பி வச்சிருவோம். சொல்லுண்ணே. ராசதி, ஸ்ரீஜா சொல்லி முத்தழகு நான் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என்னை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போறா. முடிஞ்ச வரைக்கும் அவளை வீட்டிலே தடுத்து வச்சுக்கோ. சரிண்ணே, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பேசி அவளை தடுக்க பாக்குறேன். சரி சரி, நான் வந்துட்டு தான் இருக்கேன். நீ இதை மட்டும் பாரு. சரிண்ணே.
முத்தழகு அவசர அவசரமா கிளம்புறத பார்த்தா சஞ்சீவனை சொன்ன மாதிரி அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா இல்லையான்னு பார்க்க தான் கிளம்புறா போல. இப்ப என்ன பண்றது? இந்த நேரம்னு பார்த்து வீட்டுல யாரும் இல்ல. முத்தழகு அவ ரூம்லயே வச்சு பூட்டிட வேண்டியதா. இப்போதைக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. பூட்டிருக்கு. கதவை திறங்க. யார் இருக்கா வெளிய? அத்தை, மாமா, கதவை திறங்க. யார் கதவை பூட்டினது? ஐயோ, அத்தை. எப்படி கதவு பூட்டுச்சு? யார் கதவு பூட்டிருப்பா? அத்தை, மாமா, கதவை திறங்க. ராசதி. ராசதி, எல்லாரும் எங்க போனீங்க? கதவு சாத்திக்கிச்சு, திறந்து விடுங்களேன். எல்லாரும் எங்க போனாங்க? அத்தை, அத்தை, மாமா, கதவை திறங்க. ராசதி. அண்ணன் வர வரைக்கும் முத்தழகு கதவு தட்டிக்கிட்டே இருக்கட்டும். யார் கதவை சாத்திருப்பா? எப்படி கதவு பூட்டியிருக்கோம்? அத்தை, மாமா. என்னாச்சு? கதவு தட்டுற சத்தம் நின்னு போச்சு. சத்தம் கேக்குது. முத்தழகு என்ன பண்றா? ஒருவேளை கதவை உடைக்க பாக்குறாளோ? ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. என்ன இது? தாப்பால் போட்டிருக்கு. யாரு வெளியில தாப்பால் போட்டது? யாரு உள்ள இருக்கா? யாராவது கதவை திறங்க. மாமா, ஏய், இருடி இருடி. என்னடி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உள்ள இருக்கும்போது யார் கதவை சாத்துனது? தெரியலையே, நான் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, உன்னை உள்ள வச்சு சாத்திட்டாங்கன்னு தான் கதவை உடைக்க பாத்தியா? நாங்க யாராவது வர வரைக்கும் பேசாம இருக்க வேண்டியது தானே? யார் கதவை சாத்துனது? அது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், நீ உள்ள இல்ல நினைச்சு யாராவது கதவை சாத்திருப்பாங்கடி தெரியாம. நான் வெளியில போயிட்டு வரேன். என்ன இவ்வளவு கோவமா போறா? போச்சு, இன்னைக்கு அண்ணன் முத்தழகு கிட்ட செத்தான். ஐயோ, ஒரு பஸ்ஸையும் காணுமே. ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஆட்டோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. அண்ணே,
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். நான் டவுன் பக்கமா போறேம்மா. அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே, என்ன கொஞ்சம் விட்டுருங்களேன் ப்ளீஸ்ண்ணே. ஒன்று பண்றேன், உன்னை போற வழியில இறக்கி விட்டுறேன், அங்க விசாரிச்சு போயிடுமா. ம் சரிங்கண்ணே சரிங்கண்ணே. உட்காருமா. அண்ணா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. போலாம்ப்பா. சீக்கிரம்ண்ணே. அம்மா இங்க இறங்கிக்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி நான் போகணும்? பக்கத்துல தாம்மா இருக்கும். எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நீ அங்க யார்கிட்டயே விசாரிச்சு போயிடுமா. சரிங்கண்ணே. நான் வரமா. அண்ணே என்னம்மா? இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நேரா போய் இடது பக்கம் திரும்பினா அந்த ரோடு கடைசி போனா அங்க ஒரு ரோடு வரும், அங்கதாம்மா இருக்கு. ரொம்ப சரிம்மா, நன்றிண்ணே. சரிம்மா. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போங்கண்ணே. சரிப்பா. என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்வாசல் எங்கண்ணே இருக்கு? அந்த பக்கமா பாப்பா, பின்பக்கம் வந்துடும். யோ வர முடியும். சார் நீங்க என்ன பண்ணாலும் என்ன உள்ள வைக்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்னையா சொல்ற? என்ன வெளியே விடுங்க சார். முத்தழகு எனக்காக காத்துட்டு இருக்கா. மாமா இங்கதான் இருக்கு. ஸ்ரீஜா பேச்ச கேட்டு மாமாவை இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே. வெளியே விடவா? உன்னை யார் பிடிச்சு வச்சிருக்கா? ஆமா யார் நீ? சார் யாரா இருந்தா என்ன சார், என்ன வெளியே விடுங்க சார். எதுவா இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசிக்கோங்க. உன்னையே நாங்க பிடிக்கல, உன் வக்கீல்கிட்ட வேற பேசணுமா? ஒழுங்கா போயிடு, இல்லன்னா லாக்அப்ல தூக்கி வச்சிருவேன். சார் மன்னிப்புலாம் வேணாம் சார். என்னது மன்னிப்பா? சார் மன்னிச்சுக்கோங்க சார், தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன், கொஞ்சம் பாருங்க சார். போயா சார் சார் முத்தழகு, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்த மாமா. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு வந்த? என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்களா? நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். சந்தேகமா? உன் மாமா மேல உனக்கு சந்தேகமா? நானா உன்னை சந்தேகப்படல, எல்லாம் அந்த ஸ்ரீஜாவால தான். சரி மாமா நீ வா. ம் வா மாமா.
ஸ்ரீஜா, இந்த முத்தழகு சஞ்சீவ பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னா, போனாளா இல்லையான்னு தெரியவே இல்லையேடி. வெயிட் பண்ணுமா, ஃபோன் வரும். மாமா ஒரு நிமிஷம் ம் என்ன முத்தழகு? இரு மாமா. பாத்தியா, உனக்கு கருணாக்கு ஸ்ரீஜா. நீ சொன்ன உடனே முத்தழகு கிட்ட இருந்து போன் வந்துருச்சு பாரு. சரி சரி, பேசு பேசு. முத்தழகுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ கொடுத்து சீக்கிரம் இங்க வர சொல்லு. அப்பதான் அபிக்கு உண்மை தெரிஞ்சு அபியும் சஞ்சீவும் நிரந்தரமா பிரிவாங்க. ம். முத்தழகு, சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நானும் என் மாமனும் இப்பதான் நிம்மதியா இருக்கோம். எதுக்கு நீ தேவையில்லாம போன் பண்ணி என் மாமனை பத்தி தப்பா சொன்ன? நான் தப்பா சொன்னனா? முத்தழகு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் பாத்தியா இல்லையா? பார்த்து தாண்டி பேசுறேன். என் மாமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்துச்சு. இப்ப என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாரு. முத்தழகு, அதுக்கு சான்ஸே இல்ல. என்னடி சான்ஸ் இல்ல? அப்ப நான் போய் சொல்றேனா? ஏய், இங்க பாரு. அபி எனக்கு பிடிக்கலனா கூட அவ நல்லவ. எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா என் மாமனை அடைய அவ முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி என் மாமனை அடையிற கீழ்த்தனமான வேலையெல்லாம் அவ பார்க்க மாட்டா. நீ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் நான் உன் கூட பழகுனதுக்கு காரணம் எனக்கு என் மாமன் கிடைக்கணும் தான். இனிமே உன் சகவாசம் எனக்கு தேவையே இல்ல. இனிமேல் எனக்கு போன் பண்ணி என் மாமனை பத்தி ஏதாச்சும் பேசுன, இது வரைக்கும் நீ பார்க்காத முத்தழக இனி பார்க்க வேண்டியதா இருக்கும். வைடி போன. முத்து, என்னாச்சு? மாமா, அந்த ஸ்ரீஜா உன்னை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொன்னான். நானும் அதை நம்பி இங்க வந்து என்னை மன்னிச்சிரு மாமா. சரி, என்ன சொன்னா? அதை விடு மாமா. ம் சரி, இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சுல்ல, நீ என்ன நம்புறல்ல? என்ன மாமா இப்படி சொல்லிட்டேன்? இனி ஸ்ரீஜா இல்ல, யார் சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு அது போதும் முத்தழகு. வா போலாம். ம். ஸ்ரீஜா, என்னாச்சு? முத்தழகு என்னடி சொன்னா? சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா? நல்ல வேலை, மாப்பிள்ள கரெக்டான டைமுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான். ஏ, என்ன ஸ்ரீஜா சொல்ற? நாம தானடி பார்த்தோம், நம்ம வீட்டு தானடி இருந்தான். போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருக்க முடியும்? சரி இரு, நான் போய் வீட்ல இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மா, பாத்து இப்ப என்ன ஆக போகுது? முத்தழகு தான் சஞ்சீவ் என் கூட இருக்கான்னு சொல்லிட்டால. கண்டிப்பா அவன் வீட்ல இருக்க மாட்டான். எப்படியோ இங்க இருந்து ஊருக்கு போயிட்டான். ஆனா எப்படி போயிருப்பான்? எங்க பாண்டி வராங்க. எலே பாண்டி, ஸ்டேஷன் போனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா? ஆ, எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான். ஆ. சரி, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்க, தலை முழுகாம இருக்க கூடாது. போய் குளிச்சுட்டு வந்துடுறா. ம் சரிம்மா. முத்தழகு, அத்தை, அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வைமா. சரிங்க தா. ஹலோ மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? டயத்துக்கு போயிட்டியா? யோ, நூல் இழையில தப்பிச்சேங்க. ஒரு 10 செகண்ட் லேட்டா வந்திருந்தேன், முத்தழகு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிருப்பா. எப்படியோ தப்பிச்சிட்டேன். மாப்பிள்ள, நான் சொன்னா கேப்பியா? என்ன? பேசாம முத்தழக கூப்பிட்டுக்கிட்டு சென்னையில ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடு. என்னென்ன இப்படி சொல்றீங்க? பின்ன இப்படி டெய்லி உன் ஊருக்கும் சென்னைக்கும் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருப்பியா? சொல்றதும் கரெக்டு தான். இன்னைக்கு உனக்கு நேரம் சாதகமாயிடுச்சு. அதனால முத்தழகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீ தடுத்துட்ட. மாப்பிள்ள, இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நடக்காது. இன்னைக்கு நேரம் மட்டும் உன் காலை வாரி இருந்தா, நீ லேட்டா போயிருந்தா, முத்தழகுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு.
வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் அணை கட்டணும். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கணும் மாப்ள. அதுதான் புத்திசாலித்தனம். உன் 2 பொண்டாட்டியையும் ஓரளவுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால சமாளிக்க முடியும். இன்னும் ரொம்ப நாளைக்கு உன் ஆட்டம் தாங்காது மாப்ள. நீ மாட்டிக்குவா மாப்ள. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் கூப்பிட்டா முத்தழகு சென்னைக்கு வருவாளா? முத்தழக எப்படி கூப்பிட்டா வருவாளோ அந்த மாதிரி கூப்பிடு. அவளைதான்ப்பா நான் சொல்லுவேன், பாத்துக்க. யோசிச்சு பாரு, நான் வைக்கிறேன். மாமா வா சாப்பிடலாம். முத்தழகு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாமா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். நீ அதுக்கு ஒத்துப்பியா? மாமா, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க தான் போறேன். என்னன்னு சொல்லு. இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வக்கீல் கருப்பு கோட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன மாமா சொன்னாரு? போலீஸ் உன் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்கு, அதனால இந்த ஊர்ல இருக்காதன்னு சொன்னாரு.